ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டெசர்ட் ஐட்டம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம். இது வந்து எல்லோ டெசர்ட் கடை. இது எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம உக்கடத்துலேருந்து சுங்கம் போகிற பைபாஸ் ரோட் கீழே தாங்க ஒரு லொக்கேட் ஆயிருக்குது. நாங்கள் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு மில்க் கேக் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு மில்க் கேக்கும் ஒரு ரோஸ் மில்க் கேக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. கலரிங்கும் நல்லா இருக்குது. குழந்தைங்களாம் இப்போ வீட்டில் செய்கிற ஐட்டத்தங்களாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி டெசர்ட் ஐட்டம், கேக் ஐட்டம் அந்த மாதிரி தான் சாப்பிட்றது. கேக்கு டெக்கரேட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. மில்க் கேக் இது வந்து ரோஸ் மில்க் கேக்கு. இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த லீஃப்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதோட மில்க் கேக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். மில்க் கேக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கேக் ஐட்டமே ரெண்டுமே நல்லா இருக்குது. இது கூட வந்து நிற்காம நம்ம குழந்தைங்க ப்ரௌனி வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ப்ரௌனி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். ப்ரௌனி பார்க்கறதுக்கு நல்லா சாக்லேட் ஃபுல்லாக ஒரு சாக்லேட் ஃப்ளேவராக இருந்துச்சுங்க. இவங்க இந்த ப்ரௌனி கேக்கில் ரெடிமேடாக வச்சுட்டு அது கூட அந்த சாக்லேட் ஃப்ளேவர், மில்க் ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அங்கேயே வந்து கேக் சப்ளை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க கான்டாக்ட் டீடைல்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது வந்து குனாஃபா லாலிபாப்புங்க. சாக்லேட் குனாஃபா லாலிபாப்பு. குனாஃபா பைட்டும் இருந்துச்சு, ஆனால் அது சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு இப்போ குனாஃபா லாலிபாப் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. இது வந்து பிஸ்தா குனாஃபா லாலிபாப்பு. ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க சொல்லலாம். ஸ்வீட் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஸ்பைசியாக வேற வேணும்ட்டாங்க. இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். இவங்க இந்த ஸ்டார்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி மேக்கிங் வச்சிருக்காங்க. நல்லா ஒரு ஹைஜீனிக்காகவும் நீட்டாக இருந்துச்சுங்க. நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு தானே அப்படின்ட்டு எப்படி இருக்குமோ நினச்சிட்டு இருந்தோம். நல்லா நீட் அண்ட் ஹைஜீனிக்காக ஹோட்டலோட நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வெஜ் மோமோஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். வெஜ் மோமோஸும் மயனஸ் கூட சாஸ்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. நல்லா நீட்டாக ஹேண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஸ்பைசியாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது உள்ளெல்லாம் நல்லா குக்குடாக இருந்துச்சுங்க. எதுவுமே அரைங்குறையமாக இல்லை. எல்லாமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்துச்சு. நல்லா குக்குடாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு. ஆனா உங்க கடை போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? நம்ம கடை போட்டு 4 months ஆச்சுண்ணா. ஓகே ஓகேண்ணா. இது ஈவினிங் மட்டும் தானா இல்ல காலையில இருந்து இருக்குங்களா? ஈவினிங்ல இருந்து 4 o'clock to 11 o'clock வரையும். கடையில என்னென்ன ஸ்பெஷல் ஆயிட்டு? நம்ம கடையில பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மட்டல்டா ஸ்பெஷல் தான். மட்டல்டா நீங்க எங்க சாப்பிட்டீங்கனாலும் பரவாயில்ல. நம்ம கடையில நீங்க ஒரு தடவை போய் சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. எந்த சைடு சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் நம்ம சைடு நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி நம்மளோட மட்டல்டா இருக்கும். ரசமலாய் கேக்கு, கேக் வெரைட்டிஸ்ல ட்ரஸ்லெச்சஸ் ரோஸ் மில்க் இருக்கு, மில்க் இருக்கு, ரசமலாய் இருக்கு. அது போக ஃப்ரை ஐட்டம்ஸும் இருக்கு. சிக்கன் மோமோஸ், சிக்கன் நகட்ஸ், ஃப்ரை ஐட்டம்ஸும் இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஸ்பைசியா இருக்கும். நம்மள்ட்ட ஸ்வீட்டும் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கு. இப்போ நம்ம கேக்ஸ் ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் கேக்ஸ் ஏதாவது பண்ணணும்னாலும் நம்ம ஆர்டர் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே மோஸ்ட்லி நீங்க எதாவது ஈவெண்ட் ஏதாச்சும் பண்ணணும்னாலும் நம்ம ஈவெண்ட் எடுத்து பண்ணி கொடுப்போம். லொகேஷன் பாத்தீங்கன்னா சுங்கம் டு உக்கடம் பைபாஸ் ரோட்ல கரெக்டா இறங்கினவனே இருக்கு. 3 பிரான்ச் பார்க்க நம்ம வச்சிருக்கோம். நம்ம வந்து சுங்கம் ஒண்ணு, பிகே புத்தூர், குளிந்தூர் ஒண்ணு, அப்புறம் சாய்பாபா காலனி ஒண்ணு. மொத்தம் 3 பிரான்ச் இருக்கு. மோமோஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுச்சு. அது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் மசாலா ஃப்ரைஸுங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு அந்த மசாலா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு அடிக்டே ஆகிட்டோம். அந்தளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. குட்டீஸுங்களுக்கு எல்லாமே வச்சனமே தட்டவே காலி பண்ணிட்டாங்க. அது கூட சேர்த்து சரி ஒன்று பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒன்று ஆர்டர் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அந்தளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட ஒரு நகட்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் நகட்ஸு பார்க்கறதுக்கு ஃப்ளேவர் நல்லா இருந்து அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. நல்லா குக்காக இருந்துச்சுங்க. அதனால எக்ஸ்ட்ரா ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா அப்படியே மொறுன்னு நல்லா ஸ்லைஸியாக பிச்சா இது பாருங்க. நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட் கடை தானே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எதுவுமே ஆர்டர் பண்ணாங்க. ஒன்னொன்னா தான் ஆர்டர் பண்ணோம். பட் இவங்க வந்து டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து நல்லா ஹைஜீனிக்காக சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க குக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஹைஜீனிக்காகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உக்கடம் சைடு, குனியமுத்தூர் சைடு, அப்புறம் சாய்பாபா காலனியில் 3 பக்கமும் உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. 3 பிரான்ச்சஸ்ல நீங்க எந்த பக்கம் போனாலும் சரி இங்க கண்டிப்பா அதோட ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே நல்லா இருக்குது. டெசர்ட் ஐட்டம் வந்து சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.